إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையிலே அறிந்து எமது வாழ்வில் கடைபிடித்து நடந்து நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் இணை வைப்புகளிலே இருந்தும் மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள், வழிகேடுகள், எமது வணக்க வழிபாடுகளின் நன்மைகளை அழித்துவிடக்கூடிய ஷிர்க் பித்அத்தான காரியங்கள் ஆகியவற்றிலிருந்தும் என்றென்றும் எப்போதும் பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாவினால் செய்யப்படுகின்ற ஹராமான பாவமான காரியங்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தலைப்புக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான நபிமொழியை எமது சிந்தனையிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். புகாரியிலே இடம்பெறக்கூடிய இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமத்தின் மின் ரில்வானில்லாஹி லா யுல்கி லஹா பாலா. ஒரு அடியான் யதார்ச்சையாக தாற்பயம் தெரியாமல் ஒரு வார்த்தையை பேசுவான். அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இருக்கு. அதான் அவனுடைய வாயிலே இருந்து யதார்ச்சையாக அவனுடைய தாற்பயம் அறியாமல் வந்ததாக இருக்கு. இதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவனுடைய தரஜாக்களை உயர்த்துகின்றான், அந்தஸ்துகளை கூட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியிலே தொடராக சொன்னார்கள், இன்னல் அபுத லயதகல்லமு பில் கலிமத்தின் மின் சகத்தில்லா. ஒரு அடியான் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுவான். அதையும் அவன் யதார்ச்சையாக பேச்சு வழக்கிலே அவனுடைய நாவிலே இருந்து அது வந்திருக்கும், பொருட்படுத்தாமல் பேசுவான். ஆனால் அது அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத் தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். இதன் காரணமாக யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் அவன் போய் விழுந்து விடுவான். நரகத்துக்குள் கொண்டு போய் அந்த வார்த்தை அவனை தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இது ஒரு மிக எச்சரிக்கையான செய்தியாகும். நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் நன்மைகளை செய்தாலும் எங்களுடைய நாவு கட்டுப்பாட்டிலே இல்லை என்றால், எமது நாவை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது எங்களை நரகத்துக்குள் கொண்டு போய் தள்ளிவிடும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் சொல்லுகிறார்கள். அதிலும் குறிப்பாக பேச்சு வழக்கிலே நாங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்துக்குரிய வார்த்தையாக இருந்தால் தரஜாக்கள் கூடும், அந்தஸ்துகள் கூடும். அதே வார்த்தை அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் எங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிவிடும். இதே செய்தி இன்னும் ஒரு அறிவிப்பிலே அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக பின்வருமாறு வருகிறது. நரகத்துக்குள் எந்த அளவுக்கு அவர்களை கொண்டு போய் தள்ளும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பேச்சிலே இருக்கக்கூடிய விபரீதத்தை அவன் அறியாமல், அந்த பேச்சிலே இருக்கக்கூடிய அவன் சொல்லக்கூடிய வார்த்தையிலே இருக்கக்கூடிய விபரீதத்தை அவன் புரியாமல் அந்த வார்த்தையை பேசிவிட்டால் நரகத்திலே கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள் அவன் தூரமாக எறியப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். சுவர்க்கத்திலே தரஜாக்கள் உயர உயர, அந்தஸ்துக்கள் உயர உயர நாம் நிஅமத்துக்களை கூடுதலாக அனுபவிப்போம். எந்த அளவுக்கு நாங்கள் உயர்ந்து செல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக இருக்கும், நிஅமத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும். நரகத்தை பொறுத்தவரையிலே எந்த அளவுக்கு கீழ் நோக்கி ஒருவன் போகின்றானோ, எந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் அவன் செல்லுகின்றானோ அந்த அளவுக்கு வேதனைகள் கடுமையானதாக இருக்கும். அதனால்தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா முனாஃபிக்கள் குறித்து சொல்லுகின்ற நேரத்தில் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். நரகத்துக்குள் கீழே செல்ல செல்ல வேதனைகள் கூடிக்கொண்டிருக்கும். இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்திலே அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குமோ, இடைவெளி இருக்குமோ, தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு இழுத்து எறியப்படுவான், தூரமாக கொண்டு செல்லப்படுவான் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பேச்சு ஒழுங்கை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் இதை பார்க்கலாம். எமது நாவிலே வரக்கூடிய பேச்சுக்களிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளா, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளா, அல்லது அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின் வெறுப்பை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளாங்கிறத சிந்தித்து பேச வேண்டும். அப்படி இல்லாமல் நாங்கள் பேசினோம் என்றால் நாங்கள் தொழுகை பிரயோசனம் இல்லாமல் போய்விடும், நாங்கள் செய்த அமல்கள் பிரயோசனம் இல்லாமல் போய்விடும். அந்த வார்த்தைகள் எங்களை கூட நரகத்துக்குள் தள்ளுறதுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதை ஆரம்பமாக இந்த செய்தியின் மூலம் நாங்கள் சிந்தனையிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணமாக ஒரு சகோதரரிடத்திலே, ஒரு சகோதரியிடத்திலே நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உங்களிடத்திலே வந்து எப்படி நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா என்று ஒருவர் கேட்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சுகமாக இருக்கிறேன். எப்படி உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு அடிப்படையில் போய்கொண்டிருக்கிறது. எப்படி உங்களுடைய தொழில் இருக்கிறது? மாஷா அல்லாஹ், பரக்கத்தா போயிட்டு இருக்குது. இப்படி சில வார்த்தைகளை நாங்கள் பேசுவோம். அப்படி பேசுற நேரத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய நாவிலே இருந்து விரும்பி பேசிருக்க மாட்டோம். எங்களுடைய நாவிலே இருந்து பேச வேண்டும் என்று பேசிருக்க மாட்டோம். எங்களுடைய பேச்சு வழக்கிலேயே அப்படி நாங்கள் பழக்கப்பட்டிருப்போம். போற நேரத்தில் நான் போயிட்டு வாங்க சொல்லுவார்கள், ஃபி அமானில்லாஹ், அல்லாஹ் அவளை போயிட்டு வாங்க நாங்க சொல்லுவோம். நாம் அந்த இடத்துல சொல்ற அந்த வார்த்தையை பெருசாக பொருட்படுத்த மாட்டோம்.
எங்களுடைய பேச்சு வழக்கிலே நாங்கள் அப்படித்தான் பேசுகிறோம். ஆனால் அந்த வார்த்தையை நாங்கள் சிந்தித்தால் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு சிறப்பான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் சொன்னதினால நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து பேசாமல் பேசியிருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தையாக இருப்பதனால தரஜாக்கள் கூடிக்கிட்டு இருக்கு. அதே கேள்வியை வாழ்க்கையில் ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அல்லது கவலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே கேட்டால் அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை நிச்சயமாக நரகத்தில் தள்ளக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. எப்படி சுகமா இருக்கிறீங்களா என்று கேட்டால் எங்க சுகமா இருக்கிறது? காலமெல்லாம் தரித்திரியமும் முசீபத்தும் வந்து நம்மளை ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது. என்றைக்கு இந்த ஆளை கல்யாணம் முடிச்சோமோ திருமணம் முடிச்சோமோ அண்டையில இருந்து முசீபத்து தான். அல்லாஹ் தஆலா நம்மளோட தலையில இவனை கொண்டு கட்டிட்டான். நம்மளோட ஒன்றா படிச்ச பொம்பளைகள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறார்கள் ஊருக்குள்ள, நாம மட்டும் நாசமா போய் கிடக்கிறோம். நம்மள அல்லாஹ் தஆலா இரக்கம் இல்லை, நம்மள அல்லாஹ் தஆலா விரும்பல, நமக்கு சொத்து செல்வங்களை தரல, நாம மட்டும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் மூழ்கி போய் கிடக்கிறோம் அப்படி என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார். அப்படி பேசுற நேரத்தையில அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யதார்த்தமாக வரும், அவருடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு. ஆனால் அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன கருணை கொண்டு பார்க்கல, அல்லாஹ் தஆலாக்கு என்னில மட்டும்தான் கோபம், அல்லாஹ் தஆலா என்ன விரும்பல, பாருங்க பத்தாக்கடல நல்லா இருக்கிற நேரத்தில் எனக்கு மட்டும் இந்த விடயத்தை செய்யல என்று அல்லாஹ்வுடைய கலாவில் குறை கூடக்கூடியவர்களாக குறை கூடக்கூடிய வாசகங்களா அந்த வாசம் இருக்கு. இது வந்து அல்லாஹ்க்கு விருப்பமான வார்த்தையா இருக்குமா? அல்லாஹ்க்கு வெறுப்பான வார்த்தையா இருக்குமா? இந்த வார்த்தைக்கு என்ன சொல்றது? நாங்க அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தையை எங்களுடைய நாவு உச்சரிக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகளை போதும் எங்களை கொண்டே நரகத்தில் தள்ளுறது. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவினால் செய்யப்படும் பாவமான ஹராமான காரியங்கள் என்ற இந்த தலைப்பிலே பாவங்கள் என்ன என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு முன்னால் நாவு எந்த அளவுக்கு பேணப்பட வேண்டும், நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எந்த அளவுக்கு யோசித்து பேச வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் ஒரு வார்த்தையை பேசினா அதை பதிவு செய்யறதுக்கு கண்காணிப்பாளர்கள் பதிவாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம பேசக்கூடிய வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. நல்ல வார்த்தை என்றாலும் பதிவு செய்யப்படும், கெட்ட வார்த்தை என்றாலும் தீய வார்த்தை என்றாலும் பதிவு செய்யப்படும். தீய வார்த்தை பாவத்தை கொண்டு சேர்க்கும், நல்ல வார்த்தை அல்லாஹ்விடத்திலே எழுந்து சென்று உயர்ந்து சென்று நன்மையை கொண்டு சேர்க்கும். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நீங்கள் உலகத்தில் பேசுற பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது, எத்தனை பேச்சுக்களை பேசுவாங்க. இந்த பேச்சுக்கள்ல அல்லாஹ்வின் பக்கம் உயர்ந்து செல்லக்கூடிய அல்லாஹ் விரும்பக்கூடிய பேச்சு என்ன? நல்ல வார்த்தைகள். மார்க்கத்தை பத்தி பேசுங்க, நல்லதை பத்தி பேசுங்க, ஒரு ஆளுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அதெல்லாம் நல்ல வார்த்தைகள், அல்லாஹ்வின் பால் உயர்ந்து செல்லக்கூடிய வார்த்தைகள். அதற்கு அல்லாஹ் தஆலா நன்மை வச்சிருக்கிறார். அதே மாதிரி அல் அமலு சாலிஹ், சாலிஹான அமல்கள், நாம செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வின் பக்கவைகள் உயர்ந்து செல்கின்றன. கெட்ட பேச்சுக்கள், தீய வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அது பதிவு செய்யப்படுகிறது, அதற்கு தீமைகள் எழுதப்படுகின்றன. நாள மர்ம நாளையிலே நாங்கள் பேசின வார்த்தை யதார்த்தியாக உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்த வார்த்தையாக இருந்தாலும் எங்களை கொண்டு நரகத்துக்குள்ள தள்ளுறதுக்கு காரணமாக அமைந்து விடும். நான் இப்போ சொன்ன இந்த செய்தி நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாகும். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா வந்து செய்தி அறிவிக்கிறார்கள். ஸலாதத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மூன்று சாரார் இருக்கிறார்கள். இந்த மூன்று சாரார்களோடு நாளை மர்ம நாளையிலே அல்லாஹ் தஆலா பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மூணு முக்கியமான விடயங்கள். அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே இதை கேட்டுவிட்டு இருந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹாபு ஹஸீரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், நஷ்டமாகி போய்விட்டார்கள், துன்பமான துயரத்துக்குள்ளே ஆகிவிட்டார்கள், இவ்வாறு நஷ்டமடைந்தவர்கள் யாரு அல்லாஹ்வுடைய தூதரே என்று நபியிடத்தில் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று சாராரையும் சொல்லுகிறார்கள். அந்த மூன்று சாரார்களும் யார் என்பதை நாங்கள் அறிவதற்கு முன்னால அல்லாஹ் தஆலா மர்மையிலே பேச மாட்டான், பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்ற இந்த விடயங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. மர்ம நாள கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போது உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால நான் மர்மை விசாரணைக்காக வேண்டி எழுந்து நிற்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்க. இந்த கட்டத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் வரப்போறாங்க? மர்மை நாள் விசாரணைக்காக வேண்டி நான் எழுந்து நிற்கிற போது என்னை பாதுகாக்கிறதுக்கு, எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் வரப்போகிறார்? நீங்கள் செல்லமாக வளர்த்த உங்களுடைய குழந்தைகள் வருவார்களா? நீங்கள் பாசமாக வளர்த்தெடுத்த உங்களுடைய தாய் தந்தையர்கள் வரப்போகிறார்களா? உங்களுடைய கணவன்மார் வரப்போகிறார்களா? மனைவிமார் வரப்போகிறார்களா? உங்களுடைய உறவினர்கள் சகோதரர்கள் வரப்போகிறார்களா? யார் வரப்போகிறார்? மறுமையிலே என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் வரப்போகிறார்? யாராவது வருவாங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றார்? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அன்றைய நாள் எப்படினால் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும் சிங்கத்தை கண்டு வரண்டோடுறமாய் இரண்டோடுற நாள். சிங்கத்தை கண்டு வரண்டோடுறாம் என்றால் உயிருக்கு பயந்து ஓடுறது, நின்ற பண்ண கொண்டு போட்டு உயிருக்கு பயந்து எப்படி ஓடுவானோ அதே மாதிரி ஓடுவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை பயன்படுத்துறார். உம்மி வாபி, தன்னுடைய பாசத்துக்குரிய தாயை விட்டும் பாசத்துக்குரிய தந்தையை விட்டும் விரண்டோடக்கூடிய நாள். வசாஹிபத்திஹி வபனி, தன்னுடைய நேசத்துக்குரிய குழந்தைகள், அன்பிற்குரிய மனைவி, இவைகளை எல்லாம் விட்டு விரண்டோடக்கூடிய நாள் தான் அந்த மறுமையுடைய நாள். யானப்சி யானப்சி தான். எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன ஏற்பட போகுது, என்னுடைய நிலைமை எப்படி அமைய போகிறது என்று ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு நபிமார்களை சல்லிம் சல்லிம் தான் நிற்பாரு. என்ன பாதுகாத்து, என்ன காப்பாற்றுறா நிற்பாரு. இப்படிப்பட்ட இந்த நாளையில யார உதவி எங்களுக்கு தேவை? யார உதவி தேவை? எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் உதவி மட்டும்தான் எங்களுக்கு தேவை. அவன் மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலையாம் என்று சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்து கஷ்டத்துக்குள்ளானவர்களா போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இப்படியான ஒரு கட்டத்திலே, அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுகின்ற கட்டத்திலே அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டானாம், அவர்களோடு பேசவும் மாட்டானாம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். பரிசுத்தப்படுத்துறேன்னா என்ன? நாம தரிக்கிறோம். நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறேன்னு உங்களுக்கு தந்திரிக்கும், நான் என்ன பாவம் செய்திருக்கிறேன் எனக்கு தந்திரிக்கும். அல்லாஹ் தஆலா சுண்டி கேள்வி கேட்டான் என்று சொன்னான். கேள்வி கணக்கின் போது கொஞ்சம் கூடுதலாக பிடிக்க வேண்டும் என்று கேட்டானாம் என்று சொன்னால் நாம் எல்லோருமே காணி, யாராலையும் தப்பையில, எந்த பெரிய ஆலிமாலையும் தப்பையில. அல்லாஹு தஆலா கொஞ்சம் கூடுதலா சுண்டி கேள்வி கேட்டுட்டானாம் என்று சொன்னால் எல்லா கதையும் முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவை.
அல்லாஹ்ட அருள் நமக்கு தேவை. நாம் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம். இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்புக்கு தான் பரிசுத்தப்படுத்துறேங்கிறது. தஸ்கியா பண்றேன்னா என்ன? நம்மள அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்துறது, பாவங்கள்ல இருந்து இல்லாமல் காக்கிறது, பாவத்தை மன்னிக்கிறது. பாவங்களை அள்ளி கட்டி கொண்டிருக்கிறோம். நன்மைகள் குறைய, நாம இப்போது இருக்கக்கூடிய காலம் இருக்கிறவா, நன்மைகள் குறைய பாவங்கள் கூடின காலம். இன்றைக்கு உங்கள்கிட்ட குர்ஆன்ல ஒரு பக்கம் ஓதினீங்களான்னு கேட்டா யாரும் ஓதினோம் என்று தைரியமாக சொல்றதுக்கு தயார் இல்லை. குர்ஆன்ல ஒரு பக்கம், சுபகல இருந்து இதுவரைக்கும் குர்ஆன்ல ஒரு பக்கம் ஓதினீங்களான்னு கேட்டா ஓத தெரிந்தவர்கள் யாராவது ஒரு பக்கம் ஓதினோம் என்று சொல்லி தைரியமாக சொல்றதுக்கு தயார் இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்கள் சினிமாவிலே இந்த காட்சியை பார்த்தீர்களா என்று கேட்டால் அதை மறக்கிறதுக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைக்கு தயார் நிலையில இல்லை. பார்த்திருப்பார்கள். இன்றைக்கு டிவியில டெலிகாஸ்ட், டிவியில பார்க்கறத விடவும் போன்ல பார்க்கிறது கூட. இப்ப கையில போன் தான் எல்லார்டையும். மூத்த மாவுல இருந்து மூத்த வாப்பாவுல இருந்து எல்லாரும் போன் தான் இருக்கிறார்கள். என்னடா பார்க்கிறார்கள்? குர்ஆனை ஓதுறார்களா அல்லது தப்சீர்கள் எடுத்து தர்ஜுமாக்கள் எடுத்து வாசிக்கிறான்னு பார்த்தா அங்க போய் கொண்டிருக்கிறது சினிமா பாடலும் நாடகங்களும் வேற வேற மார்க்கத்துக்கு மாற்றமான அல்லாஹ் விரும்பக்கூடாத, அல்லாஹ் விரும்பாத காட்சிகளும் தான். மூத்த மாவுல இருந்து எல்லாரும் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள். அப்ப பாவங்கள் கூடி நன்மைகள் குறைந்து போயிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த நேரத்தையில நாம மரணிச்சுட்டோம் என்று சொன்னால் இந்த பாவங்கள்ல இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துறது யார்? யார் பரிசுத்தப்படுத்துறது? பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் எங்களை பார்க்கணும், அல்லாஹ் எங்களோட பேசணும். முகத்தை திருப்பிட்டானாம் என்று சொன்னால் உன்னோட பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் அல்லாஹ் கோபிக்கிட்டானாம் என்று சொன்னா நம்மட நிலைமை என்ன? இப்ப இந்த விடயத்தை சிந்திங்க. அதை சொல்லி கொடுத்து அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மூன்று சாராரையும் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மோமீன்களை பொறுத்தவரையிலே அந்த மறுமையினால் அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு தேவைப்படுற நாள், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த வேண்டிய நாள், எங்கள் அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை உள்ள நாள். இந்த நாளையில இந்த வேலையை இந்த மூன்று சாராருக்கும் அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான். யார் அந்த மூன்று சாரார்? எங்கட பார்வையில் எப்படி இருக்கும்? அந்த மூன்று சாராரும் பெற்றும் பாவங்கள் செஞ்சாக்களா இருக்கும். பெற்றும் பாவங்கள் செஞ்சிருப்பா போல ஜினா அல்லது வேற வேற அனாச்சாரங்கள் அப்படியான பாவங்களை அவர்கள் செய்திருப்பார்களாக்கும் நாங்க நினைப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னமா சொன்னார்கள்? முதலாவது சாரார் யார் என்று சொன்னா அல் முஸ்பில். இது பெண்களுக்கு வராது, ஆண்களோட சம்பந்தப்பட்டது. தனது கீழாடையை பெருமைக்காக வேண்டி கீழே விட்டவர். இன்றைக்கு இழுத்து தெரிகிறார்களே, பெருமைக்காக வேண்டி கரண்ட காலையை கீழே போட்டு நடந்து தெரிகிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்கள். பெண்களுக்கு அது பொருந்தாது. பெண்கள் தங்களுடைய ஆடைகளை கரண்ட காலில் அவர்களுடைய முன்னங்கால் தெரிகிறதுக்கு கூட போடக்கூடாது. கால் பாதம் மட்டும்தான், உள் பாதம் மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதி. மற்ற எல்லா பாவமும் மறைஞ்சிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த செய்தியை சொல்லுவார்கள். அல் முஸ்பில், கரண்ட காலையை பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை போட்டவர். இரண்டாவது சொன்னார்கள் அல் மன்னான். யார் அல் மன்னான் என்று சொன்னார்? கொடுத்ததை சொல்லி காட்டுபவன். இந்த வந்துட்டு கூடுதலாக யார் இந்த கொடுத்ததை சொல்லி காட்டுறாங்க? ஆண்களை விடவும் பெண்கள் கொடுத்ததை சொல்லி காட்டுறது. மூன்றாவது சொன்னார்கள் தன்னுடைய வியாபார பொருளை சத்தியம் செய்து விற்பது. சில பெண்களும் இருக்கிறார்கள், வீட்டு கடைகள் வைத்திருப்பார்கள். பெண்கள் பெண்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு வீட்டு கடைகள் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யற? ஒரு பொருளை விற்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சிருவாங்க. ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்ச உடனே நாம் என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ்வோட பேர் எடுத்து சத்தியம் செஞ்சிட்டாரு, இதுக்கு பின்னால நாம் என்ன செய்ய தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை, வாங்கிட்டு போய்த்துருவோம் சொல்லி வாங்கிட்டு போவாரு. நேற்று தான் வந்தேன் சொல்லுவான், 2 வருஷத்துக்கு மேல வந்திருக்கேன் அந்த சாமான். இப்படி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து பொருளை விற்பவன். இதெல்லாம் வாயால வரக்கூடிய நான் சொன்ன இந்த இதுல 2 விடயங்கள் வாயினால் வரக்கூடிய பாவங்கள். அதுல ஒன்று மிக முக்கியமானது இங்கே சொல்ல வந்த விடயம் அல் மன்னான். என்ன அல் மன்னான் என்றால்
கொடுத்ததை சொல்லி காட்டுபவன். இப்ப சொல்ல மாட்டீங்க நீங்க. ஒரு கட்டம் எல்லாரும் தான், ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் கூடுதலா பெண்கள் தான் இதுக்குள்ள சம்பந்தப்படுவார்கள். கொடுத்ததை சொல்லி காட்டுறேன். எப்ப வரும் தெரியுமா? நீங்கள் ஒருவருக்கு நன்றாக உதவி செய்திருப்பீர்கள். சின்ன வயசுல அவருக்கு நல்ல உதவி செஞ்சிருப்பீங்க. உங்களோட பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பாரு, உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளாக இருப்பாரு. நீங்கள் உங்களுடைய ஆடை அவருக்கு கொடுத்திருப்பீங்க. பெருநாள் நேரத்தில் ஆடைகள் வாங்கி கொடுத்திருப்பீங்க. கடன் கேட்டு வந்தா கடன் உதவி செஞ்சிருப்பீங்க. கடனை தள்ளுபடி செஞ்சிருப்பீங்க. சாப்பாடு கொடுத்திருப்பீங்க. இப்படி நிறைய கொடுத்திருப்பீர்கள். அந்த நன்மைகள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நன்மைகள் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்திருக்கிறீங்க. அந்த நன்மைகள் அல்லாஹ் பதிவு செஞ்சிருப்பான். ஒரு கட்டம் வரும், அது உங்களுக்கு கஷ்டமான கட்டம். உங்களோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உரிய ஆள்கிட்ட போவீங்க. நீங்க அவன் உங்ககிட்ட வந்து வாங்கி தின்றவர், நீங்கள் செலவழித்தவர், கொஞ்சம் வசதியா இருப்பார், நல்ல நிலைமையில் இருப்பார்கள். எல்லா காலமும் எல்லாருக்கும் கஷ்டம் கிடையாது. இன்றைக்கு நல்லா இருக்கிற நாளே கஷ்டப்படுவார். நேற்று கஷ்டப்பட்டவர் இன்றைக்கு நல்லா இருப்பார். இதுதான் மனித வாழ்க்கை. அப்ப நல்லா இருப்பார் அவர். நீங்க ஒரு கடன் கேட்டு போவீங்க. ஏதோ ஒரு கடன் கேட்டு போறீங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கொடுக்கறத சொல்லி காட்டுறது எப்படி வருமங்கிறதுக்கு. ஒரு கடன் கேட்டு போவீங்க. அவர்கிட்ட இருந்துகிட்டு இல்லை என்று சொன்னாரா அல்லது உண்மையிலே இல்லை என்று சொன்னாரா தெரியாது. என்கிட்ட இல்லை என்று சொல்லிட்டார். கடன் கேட்டு போன உங்ககிட்ட என்கிட்ட இல்லை ஹாசி அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனேயே உங்களுடைய ரிலக்ஷன் அப்படி மாறும், உங்களோட நிலைமை அப்படியே மாறும். உரிய ஆள்கிட்டே நீங்க பேசுறீங்க பேசுவீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, உனக்கு நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் என்று தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகினா கடைசி வரைக்கும் கொண்டு முடிப்பீங்க. அப்படி இல்லை என்று சொன்ன என்ன செய்வீங்க? மெதுவா அந்த இடத்துல இருந்து மன வருத்தத்தோட கட்டு ஆதங்கத்தோட வெளியாகி வருவீங்க. யாராவது அன்புடுப்படுவார், எங்க போயிட்டு வாரீங்க? அதுகளை கேட்காங்க மன, நான் இன்னாள்கிட்ட கடன் கேட்டு போனேன், அரம சரமை என்று சொல்லி மறத்துட்டா, தரமாட்டேன்னு சொல்லிட்டார். பாருங்க இவரெல்லாம் எப்படி இருந்த ஆட்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அவையும் என்ன செய்வான், கொஞ்சம் ஏற்றிடுவார். அப்படியா, உனக்கு இல்லை என்று சொல்லிட்டாவா? சொன்ன உடனே பாருங்க எனக்கு இல்லை என்று சொல்லிட்டார். உங்களுக்கு போய் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே சொன்ன உடனே தொடங்குவா. எப்படி இருந்த ஆட்கள் நம்மட ஊட்ட குடியா குடி கிடந்து நம்மட சாப்பாட்டத்தில் எவ்வளவு தரம் நான் சாப்பாடு கொடுத்திருப்பேன், எவ்வளவு உடுப்பு வாங்கி கொடுத்திருப்பேன் தெரியுமா? 15-20 வருடங்களுக்கு முன்னால செஞ்ச நன்மைகளை எல்லாம் அழிக்க தொடங்குவீங்க. இப்படி சொல்லி காட்டுறது வந்து 2 பிரச்சனை இல்லை. ஒன்று நன்மைகளை இல்லாமலுக்காக நீங்க முகஸ்துதிக்காக செஞ்ச மாதிரி போய்க்கும். முகஸ்துதி எப்படி நன்மைகளை அழிக்குமோ அது மாதிரி நீங்க சொல்லி காட்டுறது நன்மைகளை அழிக்கும். அப்ப சொல்லி காட்ட நன்மைகள் இல்லாமலுக்கு போகும். ஒன்று. ரெண்டாவது வந்து மறுமையில அல்லாஹ் தஆலா நம்மளை பார்க்கவும் மாட்டான், பேசும். பயங்கரமான பாவத்தை கொண்டு சேர்க்குமாறு அப்படிதான் தொடங்கும். அது தொடங்கினா அந்த ஆதங்கத்தை அப்படியே சொல்லி கொண்டு போய் அப்படியே முடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் நஷ்டமடைந்தவன், மறுமையில் அல்லாஹ் தஆலாவோட பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். எவ்வளவு பெரிய பாவம்! கொடுத்ததை சொல்லி காட்டுறது. கொடுத்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமா மட்டும் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். நான் அல்லாஹ்வுக்காக அப்படி பேச வந்தாலும் நிப்பாட்டுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்ச விஷயத்தை எல்லாம் பேச போனாங்க, அது முடிஞ்சு போனது. இப்ப நிலைமையை மட்டும்தான் பார்க்கணும் நாங்க என்று சொல்லிட்டு அப்படியே கடந்து போவோம். அப்படி இல்லாமலுக்கு போயிச்சாமன்னு சொன்னா அந்த வாயிலிருந்து வந்த வாசகம் அவ்வளவு வந்து ஆதங்கத்தில் வந்ததுதான். இவையே அப்படி திருப்பி கேட்கறது, நான் அப்படி கதைச்சியா, எனக்கு தெரியாமலுக்கு போயிட்டு நான் அப்படி கதைச்சேன், நான் திருப்பி பணம் கேட்டு என்ன ஆதங்கத்தில் வர வாசகம் தான். இப்ப அந்த ஹதீஸோட கொண்டு போய் நான் சொன்ன இந்த விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு வார்த்தை வரும், அவருடைய நாவிலே இருந்து எதார்ச்சியாக வரும், அது அல்லாஹ்வின் கோபத்தை பெற்று தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும். நரகத்துக்குள் வீசப்படுவார். இப்ப வந்து சொல்லப்படுற இந்த வாசகம் முழுதும், சொல்லி காட்டுகின்ற வாசகம் முழுதும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வாசகம். நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யல, மனுஷனுக்காக வேண்டி செஞ்ச மாதிரி இருக்கு. நன்மைகளையும் இல்லாமலுக்காக்கும், நரகத்துக்குள் கொண்டு போய் சேர்த்துவிடும் பெரும் பாவம் என்ற விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில நமக்கு சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா லேசிப்பட்ட பாவம் இல்லை.
அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இது முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இந்த பாவம் முகஸ்துதிக்காக வேண்டிய நன்மைகளை நாங்கள் செஞ்சா எப்படி எங்களுடைய நன்மைகள் அழியுமோ அதே மாதிரி எங்களுடைய நன்மைகளை இல்லாமல் காய்க்கிறது. நம்ம லேசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை இதில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் எங்களுடைய பெண் சகோதரிகளிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவம் தான். என்னது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்னதானி பின்னாஸ், மனிதர்களிடத்திலே 2 பாவங்கள் இருக்கின்றன. அந்த ரெண்டும் எந்த அளவுக்கு பாரதூரமான பாவம் தெரியுமா? ஹுமா பிஹிம் குஃப்ர், அது அவர்களிடத்தில் இறை நிராகரிப்புக்கு சமமான பாவம். இறை நிராகரிப்புண்டா காபிர் என்று சொல்லுவோமே, இறை நிராகரிப்புக்கு எங்களுடைய ஈமான இல்லாமல் காக்கிறதுக்கு சமமான பாவம். இப்ப எங்களுக்கு என்ன அந்த 2 பாவமும் அப்படி நம்ம யோசிப்போம். அவ்வளவு பெரிய பாவம் இறை நிராகரிப்பு விட்டு செல்லக்கூடிய பாவமா மட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய பாவமாக இருக்காக்கும் என்று நம்ம யோசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 பாவம் என்ன தெரியுமா? அத்தானு பின் நஸப் வன்னியாஹத்து அலல் மைத். ஒன்று, ஒருத்தர் மௌத்தாயிட்டாராம் என்று சொன்னா ஒப்பாரி வைத்து அழுகிறது. அதோட சேர்த்து தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அழுவார்கள். ஒப்பாரி வைத்து அழுகிறதுக்கு மார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறது. கஷ்டங்கள்ல துன்பங்கள்ல அழுகிறதுக்கு மார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அழுகை இரக்கத்துல வார அழுகையா இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சமுதாயத்திலே உள்ளவர்கள் மாற்று மத கலாச்சாரத்திலே உள்ள மாதிரி, மாற்று மதத்தினர்கள் கடைபிடிக்கிற மாதிரி ஒப்பாரி வைத்து அழுகிறது. அப்படியே தலையை போட்டு ஆட்டி தன்னுடைய உடம்புல அடிச்சுக்கிட்டு எனக்கு மட்டும்தானா இப்படி எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி சொல்லிக்கிட்டு இப்படியான வார்த்தைகளை பேசிக்கிட்டு அழுகிறது தான் அந்நியாக தோழல் மையத் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர். இது சும்மா சாதாரணமான பாவம் இல்லை. எத்தனை பேர் இந்த பாவத்தை செஞ்சிருக்க போது நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே இப்பதான் அது குறைஞ்சிருக்குது. முந்தின காலங்கள்ல எல்லாம் ஜனாசா வீடுங்கிற தென்னத்தை வச்சு அறிகிறாங்க. சத்தம் அறிக்கும். அந்த சரி அப்ப சக்காத்துல மூத்த போய் தராங்க அப்படி சொல்லி நினைப்பா. அவ்வளவு சத்தத்துல கட்டு அடிச்சுக்கிட்டு தலையில கூட அடிச்சுக்கிட்டு கத்துவார்கள். இது ரொம்ப பெரிய ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படியான பாவம் செய்த ஒரு பொம்பளை, என்ன பொம்பளையோட சம்பந்தப்படும், ஆம்பளை யாரும் அப்படி தலையில மலையில குடியில் அடிச்சுக்கிட்டு சத்தம் போடுறது இல்லை. இப்படி பாவம் செய்த ஒரு பெண் உலகத்துல தௌபா செய்வதற்கு முன்னால் மரணித்தால், தௌபா செய்யாமலுக்கு மரணித்தால் வைங்க, நாளை மர்ம நாளையில அவளுக்கு கொடுக்கப்படுற தண்டனை தெரியுமா? தாரால் ஆன ஒரு கீழங்கி, கீழ் அங்கி வந்து தாரில் இருக்குமா, மேலங்கி வந்து போட்ட உடனே கடி எடுக்கக்கூடிய சொறி சிறந்த சட்டை என்ற அல்லாஹ்வுடைய தூதர். சூரியனை கூட தலைக்கு மேலெல்லாம் அனுப்பாட்டுவார். இந்த ரெண்டையும் வந்து சூரியனோட வச்சு ஒப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் வெயில் அடிக்கிற காலங்கள்ல நம்மளால சாதாரணமான சட்டையை கூட போட்டு விட்டுருக்கலாம், நம்மளுக்கு அவ்வளவு கடி எடுத்து. அந்த மேலாடையே சொறி சிறங்கு சட்டை தான், போட்டாலே கடிதான். அதையும் சூரியன் வந்து மேலடிக்குமாமண்டா எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். லேசான பாவம் இல்லாது மையத்துக்கு அவன் சத்தம் போட்டு அழுது இருக்குது, லேசான பாவம் இல்லை. அப்படி யாராவது செஞ்சிருந்தா தௌபா செய்யணும் அல்லாஹ் இடத்துல. சும்மா லேசுப்பட்ட பாவம் இல்லை, பயங்கரமான பாவம், பெரும் பாவம். மர்மையில எழுப்பி விசாரிக்கிற நேரத்திலே தண்டனை தான் அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தாராலான கீழங்கி கொடுக்குறியா மனுஷன் சும்மா வேலையாது. தார் வந்து எப்ப உருவும், நெருப்பை எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், தார் உருவும். சூரியனை தலைக்கு மேல உணர்ந்து வச்சா என்ன நடக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இதுல இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றணும். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மத்த பாவம் என்ன தெரியுமா? அத்தானு பின் நஸப், பரம்பரையில் குறைபாடு சொல்லுவது. பரம்பரை இருக்கிறவா, பரம்பரையில குறைபாடு சொல்ற. இப்ப நடக்காத அந்த வேலை. ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு முருகன் வந்துட்டு வைங்க, ஒரு புள்ளை சென்றவர் பிள்ளைக்கு அவனை சண்டை பிடிக்கிறார்கள் இருக்கிறார். பிள்ளைகள் 2ம் பாடசாலையில ஏதோ ஒரு பிரச்சனையில நடந்திருக்கு. நடந்த உடனே வரைஞ்சி கட்டிட்டு போய் பெற்றோர்கள். ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு சண்டையை வந்து பெற்றோர்களுக்கு கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்.
யாருக்காக வேண்டி நாங்க இங்க சண்டை பிடிக்கிறது? யார் ஒருத்தருக்காக வேண்டி இங்க சண்டை பிடிக்கிறது? ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டு வைங்க. சண்டை வந்தா குறிப்பா யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. இது வளமையாக இருக்கக்கூடிய விஷயம் தான். பொம்பளைகளுக்கு மத்தியில் சில நேரங்கள் நின்று நம்மளுக்கு போகும். ஆம்புடைகள் தான் அந்த வார்த்தை இந்த வார்த்தைகளை பேசுவார்கள். சில பொம்பளைகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வாயை துறந்தான்னு சொன்னா அதுக்குள்ள ஆம்பளை போவே இல்லை. அட இவ்வளவு மோசமான ஆளான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படும். பார்க்கறதுக்கு பக்குவ மாதிரி பத்தினி மாதிரி இருப்பார்கள். வாயை துறந்துட்டாண்டு வைங்க, முடிஞ்சு அந்த வாய் ரொம்ப மோசமான வாயாக இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏழு நான் சென்றேன் சொன்னா நாவினால் செய்யப்படுகின்ற பாவம் டேஞ்சரானது. அப்ப ஒரு சண்டை வந்துட்டு வைப்போம். ஏதோ ஒரு அடிப்படையில் சைத்தான் வந்துட்டா சண்டை வந்துட்டு, சண்டை வந்தா குறித்த விஷயத்தை பேசி